ஹே ஹாய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ப்ரொபகேஷன் அண்ட் அலாங் வித் லாஸ் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் பார்க்கறதுக்கு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ப்ரொபகேஷன் பார்க்கறதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்புட் டேட்டா வச்சு நம்ம வந்து we are going to determine whether the person is fit or not. ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன இன்புட்ஸ் இருக்குது அப்படின்னா ஹார்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் பர் வீக், எவ்வளோ மணி நேரம் பர் வீக் ஒர்க் பண்ணுறா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, அண்ட் எவ்வளோ மணி நேரம் தூங்குறாங்க பர் நைட், அண்ட் தென் எவ்வளோ வாட்டர் இன்டேக் இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸ் வச்சு நம்ம going to decide whether the person is fit or unfit. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து த்ரீ லேயர்ஸ் இருக்குது. இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர். ஸோ இந்த ஹிடன் லேயரில் வந்து நமக்கு வந்து 4 இன்புட்ஸ் இருக்குது. அதாவது ஹார்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ், ஜங்க் ஃபுட், ஸ்லீப், வாட்டர். இது எல்லாமே வந்து 4 இன்புட்ன்றதுனால நம்மளோட இன்புட் லேயர் வந்து 4 நியூரான்ஸாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு நியூரான் வந்து அதோட அதோட வேல்யூஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நியூரானோட வேல்யூ 6, செகண்ட் நியூரானோட வேல்யூ 6, தேர்ட் நியூரானோட வேல்யூ 8, ஃபோர்த் நியூரானோட வேல்யூ 2.5. இதெல்லாம் அதோட இன்புட். ஸோ நான் போன தடவை சொன்னா போல் ஒவ்வொரு நியூரானுக்கும் ஒரு வெயிட் இருக்கும். அந்த வெயிட்டை வச்சு தான் இன்னொரு ஹிடன் லேயரில் இருக்க நியூரானை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு நியூரானோட வெயிட்டே ஒவ்வொரு நியூரானோட ப்ரியாரிட்டி, இம்பார்ட்டன்ஸ் வந்து அதோட வெயிட்டை வச்சு தான் கொடுப்பாங்க. சம் வெயிட் வந்து நெகட்டிவாக கூட இருக்கலாம், சம் வெயிட் பாசிட்டிவாக இருக்கலாம், சம் வெயிட் நியூட்ரலாக கூட இருக்கலாம். ஸோ ஹிடன் லேயரில் இருக்க நியூரான் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இந்த இன்புட் லேயரில் இந்த ஃபஸ்ட் இன்புட் லேயரில் இருக்க எல்லாத்தையுமே வந்து சமேஷன் பண்ணி அண்ட் அதில் கிடைக்கிற வேல்யூ தான் வந்து ஹிடன் லேயரில் இருக்க நியூரானோட வேல்யூ ஆக போகுது. ஸோ அதோட ஃபார்முலா தான் பார்த்தீங்கன்னா இன்புட் இன்டூ வெயிட், its corresponding weight, plus input 2 into its corresponding weight, and input 3 into corresponding weight, plus input 4 into corresponding weight, plus bias. bias வந்து நான் ஆல்ரெடி சொன்ன போல் ஒரு நியூரான் வந்து ஆக்டிவேட்டடாக இல்லையான்றத நம்ம கையில் தான் இருக்குது டிசைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூரான் வந்து 10க்கு மேலே இருந்தால் தான் அது ஆக்டிவேட்டட் நியூரான் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பயஸ் வேல்யூ வந்து 10ஆக இருக்கும். இல்லை ஒரு நியூரான் வந்து ஆக்டிவேட்டாக இல்லையான்னு டிசைட் பண்ணுற வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 5 இருந்தால் தான் அது வந்து ஆக்டிவேட்டட்னு நம்ம சொல்லும் போது அதோட பயஸ் வேல்யூ வந்து 5 கூட வச்சுக்கலாம். ஸோ bias depends on the count on how we are going to decide whether the neuron is activate or not. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு நியூரானோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் அ ஃபார்முலா. ஸோ சிம்பிளி இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ டபிள்யூ ப்ளஸ் பயாஸ். ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுற போது எனக்கு நியூரான் 1ஓட வேல்யூ வந்து 11.15 வருது. ஸோ 11.15 வரும்போது இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனில் நம்ம கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா இன்புட்ஸுமே வந்து லீனியராக இருக்காது, நான் லீனியராக கூட இருக்கும். ஸோ அந்த நான் லீனியராக இருக்கிற டேட்டாஸ்க்குமே வந்து இந்த லீனியர் ஈக்குவேஷன் வந்து ஷுட் பி அப்ளிகபிள்ன்றதுனால we are going with the activation function. அதுக்கு we saw many types of activation function. அதில் நம்ம ரெலு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இதில் ரெலுன்றது வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கும். 2 பேராமீட்டரில் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ சம்டைம்ஸ் நெகட்டிவ் வேல்யூ கூட இருக்குன்றதுனால அதில் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு கிடைச்ச அவுட்புட்டில் 0,11.15 இதில் மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா 11.15 தான் ஆஃப்கோர்ஸ். ஸோ நியூரான் 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11.15. அதுபோல் நம்ம நியூரான் 2க்கு 7.5 நமக்கு கிடைக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்னால் போல் ஒவ்வொரு நியூரானுக்கும் ஒரு வெயிட் இருக்கும். அகெயின் இந்த நியூரான் இந்த ஹிடன் லேயர் இருக்கிற இன்புட் வச்சு நியூரான் வெயிட் அண்ட் வேல்யூ வச்சு
we are going to determine the output. So again அதுக்கு வந்து the summation of x into w plus bias அப்படி கண்டுபிடிக்க அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 14.465 வருது. ஸோ 14.465 இதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நம்பர்ஸ்லாம் வரும். ஸோ ஒரு ஒரு நியூரான் வந்து ஆக்டிவேட்டாக இல்லையான்றது வந்து நம்ம வி ஷுட் ஆல்வேஸ் ரேஞ்ச் பிட்வீன் 0 to 1. இதை வச்சு தான் நம்ம வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த நியூரான் வந்து ஆக்டிவேட்டாக இல்லையான்ட்டு. ஸோ அதுக்கு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ணலாம்னா சிக்மாய்ட் ஃபங்க்ஷன், பிகாஸ் இட் ஆல்வேஸ் ரேஞ்ச் ஃப்ரம் 0 to 1. ஸோ அதோட ஃபார்முலா வந்து 1/1 + e⁻ z. ஸோ z வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 14.465. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.99 வருது. ஸோ when value is 0.5 to 1 அது வந்து fit. It's nothing but which will convert to 1. If it is less than 0.5 it will be 0. அப்போ 1னா fit, 0னா unfit. ஸோ இதில் நமக்கு வந்து அவுட்புட் 1 வருது which is fit. பட் நம்மளோட டேட்டா படி ஃபஸ்ட்டு ரோ தான் நம்ம எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ரோ படி நம்மளோட டேட்டா படி இது வந்து அன்ஃபிட்னு வரணும். ஸோ இது வந்து இந்த நெட்வொர்க் வந்து இந்த மாடல் வந்து தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோஃபா நம்ம பார்த்தது வந்து இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர். ஸோ இதுதான் வந்து ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இன்புட் லேயர், இட் பாஸ் த்ரூ ஹிடன் லேயர் அண்ட் தென் இட் கோஸ் டு அவுட்புட் லேயர். ஸோ இதுதான் வந்து ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன். இப்போ how are we going to make the model, make the machine learn its mistake and then rectify its mistake? So இதுக்கு தான் நம்ம வந்து we are going to follow backward propagation. Backward propagation போயிட்டு we are going to identify the loss and then we are going to optimize it. So இப்போ நம்ம வந்து backward propagation பார்க்க போகிறோம். ஸோ பேக்வர்ட் ப்ரொபகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நியூரல் நெட்வொர்க்கோட ப்ரெடிக்டட் அவுட்புட் வந்து சம்டைம்ஸ் இஃப் இட் டசன்ட் மீட் த ஆக்சுவல் அவுட்புட் கண்டிப்பாக அதில் வந்து எரர் இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக எரர் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஆக்சுவல் மைனஸ் ப்ரெடிக்டட் தான் வந்து எரர். ஸோ விச் இஸ் நத்திங் பட் லாஸ். ஸோ எப்படி நம்ம லாஸை கேல்குலேட் பண்ணுவோம்னா அதுக்கு வந்து தெர் இஸ் டெக்னிக்கல் பைனரி கிராஸ் என்ட்ரோஃபி. ஸோ பைனரி கிராஸ் என்ட்ரோஃபி பற்றி நான் தனியாக அப்புறமா வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இந்த ஃபார்மில் மட்டும் நீ பார்த்துக்கோ. ஸோ y log of y par plus 1 minus y log of 1 minus y par. ஸோ இந்த ஃபார்முலா இது வந்து பைனரி கிராஸ் என்ட்ரோஃபி. ஸோ இப்போ நம்மளோட ஆக்சுவல் அவுட்புட் வந்து 0. அதாவது நம்ம யூஸ் பண்ணியிருக்க டேட்டா படி இந்த ஃபஸ்ட் ரோ படி ஆக்சுவல் அவுட்புட் வந்து 0. அண்ட் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் வந்துட்டு இட் இஸ் 0.99. அதாவது நம்ம ப்ரிடிக்ட் பண்ண அவுட்புட் வந்து 0.99. ஆக்சுவல் அவுட்புட் 0, ப்ரிடிக்டட் அவுட்புட் வந்து 0.99. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது அதோட லாஸ் வேல்யூ வந்து 4.605ன்னு வருது. இப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய லாஸ். ஏன் பெரிய லாஸ்னால் இப்போ ஒரு நியூரான் வந்து ஆக்டிவேட் எப்படி ஆகும் அப்படின்னா when it is greater than 0.5 தான் அது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ y வேல்யூ வந்து நான் 0.5ன்னு கொடுக்கும்போது அதோட பைனரி கிராஸ் என்ட்ரோஃபியோட வேல்யூ வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது 0.69 அப்படின்னு வருது. அப்போது இப்போ ஒரு லாஸ் வேல்யூ வந்து 0 கிட்ட இருந்தது அப்படின்னா அது வந்து பெரிய லாஸ் கிடையாது, ரொம்ப பெரிய லாஸ் கிடையாது. பட் when it is greater than 1 அப்படின்னு when it is greater than 0.5 அதோட லாஸ் வந்து ரொம்ப பெருசு. அப்போ அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த 4.605 என்னும் போது அதோட லாஸ் வந்து ரொம்ப பெருசு.
ஸோ அந்த லாஸை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். கம்மி பண்ண நம்ம வந்து வெயிட்டையும் அப்டேட் பண்ணணும். வெயிட் எப்படி வெயிட் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு தான் வந்து இந்த கிரேடியன்ட் டிசென்ட் வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதோட ஃபார்மில் தான் வந்து வெயிட் நியூ இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஓல்ட் மைனஸ் லேர்னிங் ரேட் இன்ட்டு லேர்னிங் லேர்னிங் டிவைடட் பை வெயிட். ஸோ இதுதான் வந்து கிரேடியன்ட் டிசென்ட்டோட வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? இப்போ 0.5 லாஸ் வேல்யூ வந்து இப்போ நான் வந்து 0.5ன்றது தான் என்னோட ப்ரிடிக்டட் வேல்யூவாக இருந்ததுன்னா அதோட பைனரி கிராஸ் இன்டர்வல் வந்து 0.69. இப்போ 0.1 தான் என்னோட ப்ரிடிக்டட் வேல்யூனா அதோட பைனரி கிராஸ் இன்டர்வல் வந்து 0.1 தான் வரப்போகுது. விச் மீன்ஸ் எனக்கு லாஸே கிடையாது. அதுதான் என்னோட கரெக்டான அவுட்புட். ஸோ நம்ம இப்போ எப்படி இந்த வெயிட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்? பிகாஸ் நமக்கு ஹெவி லாஸ் ஆயிடுச்சு. எப்படி இந்த வெயிட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்? இப்போது நீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெயிட் 2 எடுத்துப்போம். 0.5 அப்படின்ற வெயிட் 2 எடுத்துப்போம். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை வந்து நம்ம பேக்வர்ட் ப்ரொபகேஷனில் நம்ம போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து அவுட்புட் லேயர்லேருந்து டுவர்ட்ஸ் த இன்புட் லேயர் நம்ம போய் ஒவ்வொரு வெயிட்டையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம லாஸை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஐட்ரேஷனில் முடியாது. இது வந்து பல ஐட்ரேஷனில் ஆகும். ஸோ அந்த அந்த ஐட்ரேஷன் வந்து நம்ம எப்படி டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு தான் எப்போச் அப்படின்னு வந்து ஒரு ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ ஹைப்பர் டியூனிங்கில் you're going to give this approach parameter. சப்போஸ் நான் 15 கொடுத்தேன்னா 50 டைம்ஸ் வந்து அந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ டு கரெக்ட் த வெயிட். ஸோ அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த approach இல்லாமல் லாஸ் ஃபங்க்ஷன் வச்சு தான் நீ வந்து கேல்குலேட் ஒரு வெயிட்டை நீ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு லேயர் ஃபுல்லாக வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் யூ ஆர் கோயிங் டு கேல்குலேட் த லாஸ் வந்து when it is very when it is a heavy loss again you are going to adjust the weight. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்கும். லாஸ் ஃபங்க்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருந்தால் ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணுன்றதுனால தான் இந்த எப்போச் வருது. ஸோ 50 டைம்ஸ் தான் ரன் ஆகணும். அந்த 50 டைம்ஸ் மேக்ஸிமம் 50 டைம்ஸ் தான் ரன் ஆகணும். அந்த 50 டைம்ஸில் அதோட வெயிட் வந்து அட்ஜஸ்ட் ஆகணும். எனக்கு லாஸும் வந்துட்டு கம்மியாக இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து அந்த வெயிட் வந்து 0.5ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து என்னன்றது வந்துட்டு கிரேடியன்ட் டிசென்ட்டோட லேர்னிங் ரேட் 0.1 அப்ளை பண்ணுறேன். அண்ட் இது டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் ஆஃப் லேர்னிங் பை டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் ஆஃப் வெயிட். இது என்னென்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற வெயிட் வந்து என்னோடய லாஸ்க்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்றது. அது வந்து 5.94. இப்போதைக்கு 5.94. இது ஏன் இருக்குன்னு இப்போ கேட்காத. நான் ஐ வில் டெல் யூ இன் டீட்டெயில் அபவுட் another video when I'm explaining gradient descent. So இது வந்து லேர்னிங் ரேட் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த லேர்னிங் ரேட் வந்து எப்பயுமே ரொம்ப மினிமலாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் கிரேடியன்ட் டிசென்ட் கிராஃப்னு வச்சுக்கோ. இப்போ லேர்னிங் ரேட் வந்துட்டு நான் 0.7 கொடுக்குறேன்னா அகெயின் லாஸ் வந்து அதிகமாகுது. ஸோ 0.1லேருந்து 0.1க்கு போகுது. 7லேருந்து 1க்கு போகுது. அகெயின் லாஸ் வந்து அதிகமாகுது. 0.1லேருந்து இந்த பக்கம் போகுது. அகெயின் லாஸ் வந்து அதிகமாகுது. இந்த பக்கம் போகுது. ஸோ இந்த மாதிரி ஆசிலேஷனில் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் சேஃபர் டு கிவ் த லெஸ்ஸர் லேர்னிங் ரேட் 0.1. ஸோ அப்படியே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து -0.094. ஸோ 0.5ன்றது தான் இதோட வெயிட். ஸோ அது வந்து வெயிட் வந்து 0.5லேருந்து 0.94 -0.94க்கு அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெயிட்டும் அட்ஜஸ்ட் ஆகும். ஒவ்வொரு வெயிட்டும் அட்ஜஸ்ட் ஆகி
அவுட்புட் வந்து மாறும். ஸோ அதாவது இட் வில் ரெடியூஸ் த லாஸ் ஃபங்க்ஷன். ஸோ அது எப்படி நம்ம ப்ரொபகேட் பண்ணுறோம் அப்படின்னா, அவுட்புட் லேயர் டு ஹிடன் லேயர் டு ஹிடன் லேயர் டு இன்புட் லேயர், இந்த மாதிரி பேக்வேர்டாக ப்ரொபகேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபார்வர்ட், லாஸ் ஃபங்க்ஷன், பேக்வேர்ட் ப்ரொபகேஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னும் மிச்சம் இருக்கிறது வந்து கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க், அதுக்கப்புறம் சம் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் லைக் கிரேடியன்ட் டிசைன், அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போதைக்கு கிரேடியன்ட் டிசைன் இந்த வீடியோவில் பார்த்தது வரைக்கும் நமக்கு போதும். ஸ்டில் நம்ம தியரட்டிக்கலாகவும் நம்ம வைவா கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுற போல் இருக்கிறதுனால ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் இன்னும் நிறைய கொஞ்சம் பார்த்துக்கலாம். அண்ட் உன்னோட ப்ராஜெக்ட் ரெக்கமெண்ட் படியும் சில ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ we can learn that, no problem, no worries. அண்ட் இன்னும் என்னென்ன இருக்குன்னா, பைத்தான் ஃப்ரேம்ஒர்க், அந்த பைடாக் பற்றி இருக்குது. ஸோ இதில் மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் திங் CNN, அது கவர் பண்ணிவிட்டா இந்த ப்ராஜெக்டோட ஆல்மோஸ்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உனக்கு வந்துடுச்சு. ஸோ பைடாக் வச்சு we are going to simply integrate this project. ஸோ இதில் வந்து நான் ஒரு 2-3 லைன் கோட் வந்து நான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஒரு சின்ன லைன் ஆஃப் கோட்லேயே நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ நான் அதை அந்த கிளிப் நான் அதை பார்த்தது நான் அப்ளை பண்ணுறேன். நான் எதுவுமே ப்ராக்டிக்கலி நான் இந்த ஒரு ப்ராஜெக்டும் நான் பண்ணல, உனக்கே தெரியும். ஸோ அந்த கிளிப் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்புட் லேயருக்கு ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ரெலு யூஸ் பண்ணோம், அவுட்புட் லேயருக்கு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து சிக்மாய்டு யூஸ் பண்ணோம். ஏன்னா அந்த 0 to 1 தான் வரணுன்றதுனால. ஸோ இது வந்து நம்ம நிறைய தியரட்டிக்கலாக பார்த்தோம், பட் அதோட லைன் ஆஃப் கோட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அதுக்கு வந்து கெராஸ்னு ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுறாங்க, அதில் சீக்வென்ஷியல் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஹிடன் லேயர் வந்து 2 தான் இருக்குது. ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து ரெல்லு யூஸ் பண்ணுறாங்க. இன்புட் ஷேப் வந்து 4 இன்புட் அண்ட் 1 அவுட்புட், இதுதான் ஹிடன் லேயர். ஸோ அவுட்புட் லேயருக்கு வந்துட்டு 1 அவுட்புட் அண்ட் ஆக்டிவேஷன் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், சிக்மாய்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த 1 லைன் கோடில் இது எல்லாமே அடங்கிடுச்சு. அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது கோட்லாம். இதை வந்து உன்னோட இன்ஸ்ட்ரக்டர் வந்து 2 நாளில் முடிச்சிடலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளும் 1 வீக்கில் முடிச்சிடலாம். ஓகே, see you in next video. Bye.